ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா 2 Kings chapter 21 and 2 Chronicles chapter 33. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரத்திலும் உள்ளது. இன்னைக்கு மனாசே குறித்து நம்ம பார்க்க போறோம். சரியா? மனாசே யாரு? எசேக்கியாவுடைய பையன், எசேக்கியாவுக்கு சன். இப்போ இந்த மனாசே 12 வயசு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ராஜாவாயிட்டாரு. எங்க? இந்த ஜூடாக்கு. நவ் மனாசே இஸ் அ கிங் ஆஃப் ஜூடா. யூதாவுக்கு இந்த மனாசே தான் ராஜா. அப்போ அவருடைய வயசு 12. சரியா? இப்போ இந்த எசேக்கியா அவர் என்ன பண்றாரு, சின்ன வயசுலேயே தன்னுடைய பையனாகிய இந்த மனாசேக்கு எப்படிலாம் நம்ம ரூலிங் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் என்ன பண்ணியிருந்தாரு, நல்ல ட்ரைனிங் கொடுத்துருந்தாரு. சின்ன வயசுலேயே அவனுக்கு நல்ல ட்ரைனிங், இந்த ஜூடாவை எப்படி நம்ம ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரியா? அது மாத்திரம் கிடையாது, இந்த எசேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான வழியில் நடந்தவராய் காணப்பட்டார். ஒரு ஃபெய்த்ஃபுல்லான மனுஷனாக இந்த எசேக்கியா காணப்பட்டார். அப்போ இந்த மனாசேக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி அவங்களுடைய அப்பாவின் காலத்தில் இந்த அசீரியர் வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்க அப்பாவாகிய யாரு, மனாசேக்கு ஃபாதர் ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இந்த அசீரியன் கிட்ட இருந்து அவங்களுடைய தகப்பனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விடுவிக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் யாருக்கு தெரியும்? இந்த மனாசேக்கு தெரியும். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த எசேக்கியா இறந்து போயிருந்தாரு. எசேக்கியாவுடைய மரணம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனாசே அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்காம, ஐசாயா சொன்ன அந்த அவேர்னஸ் மெசேஜ் எல்லாம் கேட்காம எல்லாத்தையுமே ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இந்த மனாசே தன்னுடைய மன விருப்பத்தின்படி, தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் படி என்ன பண்ணிட்டாரு, வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இவங்க அப்பா எசேக்கியா எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ண அந்த ஆல்டர் எல்லாம் இந்த மனாசே என்ன பண்ணாரு, மறுபடியும் ரிப்பேர் பண்ணுறாரு. ரிப்பேர் பண்ணது மாத்திரம் கிடையாது, அங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபால்ஸ் காட், ஒரு ஐடல், இது எல்லாமே அந்த இடத்துல பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவரும் வர்ஷிப் பண்ணுறாரு, ஜனங்களையும் வர்ஷிப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு இந்த மனாசே. ஸோ இப்படியாக இந்த மனாசினுடைய வாழ்க்கை பேட் டு வர்ஸான கண்டிஷனுக்கு போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஆண்டவர் மேலே ஒரு விருப்பம் இல்லாமல் அவன் மன இஷ்டத்தின்படி அவனுக்கு விருப்பப்பட்ட காரியங்களை என்ன பண்ணிட்டான், செய்ய ஆரம்பிச்சிட்டான். அது மாத்திரம் கிடையாது, அநேக ஜனங்களையும் தவறான வழிக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டான் பாருங்க இந்த மனாசே. ஸோ இப்படியாக இந்த மனாசேயின் லைஃப்ல டே பை டே அவன் வந்து என்ன பண்றான், அந்த விக்கெட்னஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பாருங்க. மனாசேஸ் விக்கெட்னஸ் increased as embraced forbidden occult practices. He sought advice from sorcerers, astrologers and mediums. He sacrificed his sons. The king filled Jerusalem with innocent blood. As he murdered those who stood in his way, he became the most evil king of Judea. இப்படியாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கிறார். என்ன மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, தங்களுடைய பிள்ளைகளை தீ மிதிக்க பண்ணுறாரு. அதே மாதிரி பில்லி சூனியங்களை அனுசரிக்கிறாரு. அஞ்சனம் பார்க்குறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கி ஆண்டவருடைய பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பான காரியங்களை யார் செய்கிறா, இந்த மனாசே செய்கிறாரு. அப்போ ஆண்டவர் மறுபடியும் எச்சரிப்பு கொடுத்தாலும் இந்த மனாசே கேட்குற மாதிரி தெரியலை. அப்போ உடனடியாக யார் வரா, இந்த அசீரியன்ஸ் யாரை கேப்சர் பண்ணுறாங்க, இந்த மனாசேயை பிடிக்கிறாங்க. they captured Manasseh and put him in chains. அது மாத்திரம் கிடையாது, அவன் மேலே சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி கொண்டு போகிறாங்க. The Assyrians put a hook through Manasseh's nose and led him away all the way to Assyria. ஸோ இந்த அசீரியர்கள் மனாசேயை சங்கிலியால் என்ன பண்ணுறாங்க, கெட்டி அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கிங் அசீரியா யார்? The king of Assyria was also governor of Babylon, and Manasseh was taken to this city known for its wickedness. Manasseh was put in prison and remained there for 12 years. He was in great distress. மனாசே வந்து ஜெயிலில் போடுறாங்க. ஒரு பயங்கரமான நெருக்கத்துக்குள்ளாக இந்த மனாசே காணப்படுறாரு.
அப்படி இந்த மனாசே நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். Prisoner Manasseh humbled himself before God and pleaded for forgiveness and help. We would think he deserves it. God not only listened to his plea but was moved by it. God's love and forgiveness is shown to anyone who truly repents, even to those who have done the most terrible things. ஆண்டவர் எவ்வளவுதான் நம்மளுடைய மோசமான காரியங்கள் இருந்தாலும் நம்ம மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே ஃபர்கிவ்னஸ், கைண்ட்னஸ் காட்டுவராக காணப்படுறாரு. ஸோ ஆண்டவர் நம்ம மனாசேயை அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, கண்ணோக்கி பார்க்கிறார், அவனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். கேட்டது மாத்திரம் கிடையாது, அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. God answered Manasseh's prayer. The king of Assyria desired to restore him to be king of Judah one more. இந்த அசீரியா ராஜா என்ன பண்றாரு, மறுபடியும் அவரை யூதாவின் ராஜாவாக முடிசூட்டுறார். இப்போ மனாசே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறாரு. சரியா, அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த ஆல்டரெல்லாம் டெமாலிஷ் பண்ணுறாரு, அந்த ஐடலெல்லாம் கீழே தள்ளி விடுதாரு, டெம்பிளெல்லாம் கிளியர் பண்ணுறாரு. த டெம்பிள் வாஸ் கிளியர் ஆஃப் ஐடல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் காட் ஹேட் ஃபார்பிடன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் அந்த சபைகளிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு, அகற்றி எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குகிறார். ஸோ இப்படியாக கிங் மனாசே restored the altar to God in the temple and made sacrifices and peace offering on it. ஸோ இப்படியாக எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ண பிறகு ஆண்டவருக்காக பலிகளை செலுத்தி ஆண்டவருக்காக என்ன பண்ணுறாரு, சமாதானமான காணிக்கைகளை அவர் செலுத்துகிறார். ஸோ இப்படியாக இந்த மனாசே மீண்டுமாக ஆண்டவருடைய பிள்ளையாக ரெஸ்டோர் ஆக்கப்படுகிறார். The king told the people to serve God. He had misled them and set a very bad example, but now he urged them to repent and turn back to God as he had done. ஸோ ஆரம்பத்தில் ஜனங்களெல்லாம் என்ன பண்ணாரு, இந்த மனாசே மிஸ்லெட் பண்ணாரு, எல்லாருக்கும் ஒரு பேடான எக்ஸாம்பிள் வச்சுருந்தாரு. ஸோ இப்போ அவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்க, turn back to God as Manasseh had done. இப்போ மனாசே ஆண்டவர் சமூகத்தில் மறுபடியும் வந்துட்டாரு, ஜனங்களையும் ஆண்டவர் பக்கமாக எல்லாரும் என்ன பண்ணுறாரு, திருப்புறாரு. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மனாசே பிகினிங்கில் ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணார். ஆனால் இன் ஃபியூச்சர் கடைசி நாட்களில் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் செட் பண்ணி வச்சார். அதே மாதிரி எல்லாரையும் மறுபடியும் ஆண்டவர் பக்கமாக அவர் திருப்பினார். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ நாமும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறோம், அநேக மக்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு, நம்மளை சுற்றியுள்ள நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம எல்லாருக்கும் என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுறோம், பேட் எக்ஸாம்பிள் ஆர் குட் எக்ஸாம்பிள். சின்ன சின்ன விஷயத்துலையும் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ரெட் லைட், பேட் எக்ஸாம்பிள் என்ன, ரெட் லைட் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிராஸ் பண்ணுவீங்க. பட் ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அந்த ரெட் லைட் க்ரீன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்கள் வாக் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் சிக்னல் கிடச்ச போகிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரோடை கிராஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் குட் எக்ஸாம்பிள். பேட் எக்ஸாம்பிள், நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம், மேலே பிரிட்ஜ் இருக்கும், ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். பட் ஒரு பேட் எக்ஸாம்பிள் என்ன, ட்ராக்கை கிராஸ் பண்ணி போகிறது. ஸோ இது பேட் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ஒரு குட் எக்ஸாம்பிளை செட் பண்ணணும். என்ன பண்ணணும், அப்படி ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் மேலே ஏறி கீழே இறங்கணும். ஐயோ கால் வலிக்குமே, மேலே ஏறதுக்கு எனக்கு ரொம்ப மாச்சலாக இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? ஸோ குட் எக்ஸாம்பிள். ஸ்கூலுக்கு போகணும், காலையில் ஸ்கூல் எத்தனை மணிக்கு, 8 o'clock, 8 AM அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை மணிக்கு போகணும், அட்லீஸ்ட் ஒரு 7:50, 7:55க்காவது நீங்கள் ஸ்கூலில் ரீச் ஆகிடணும். தட் இஸ் குட் எக்ஸாம்பிள். இல்லை நான் 8:10க்கு தான் போவேன், 8:05க்கு தான் போவேன், பேட் எக்ஸாம்பிள். ஸோ எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க,
கரெக்டாக வாரான் தம்பி, கரெக்டாக வாரான் தங்கச்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை பாராட்டணும். சரியா? ஸோ டோன்ட் பி லேட் கோவர் ஆர் லேட் கமர். கடைசியாக பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணும்போது ஹேண்டிகேப் சீட் ஆர் சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லி சீட் இருக்கும். சரியா? அப்போ இடம் காலியாக இருக்குது அப்படின்னு போய் என்ன பண்ணிடக்கூடாது, உட்காந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், பெரியவங்களுக்கு, நம்மளை விட பெரியவங்களுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நடக்க முடியாமல் கொஞ்சம் உடல் பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம உட்காரக்கு இடம் கொடுக்கணும். சரியா? நம்ம அதை விட்டுட்டு இடம் கிடச்சி போச்சு அப்படி ஓடி போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவங்களுடைய சீட்டில் உட்காரக்கூடாது. சரியா? ஸோ ஒருவேளை தெரியாமல் உட்காந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், எந்திரிச்சு அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஸோ இப்படியாக நல்ல நல்ல ஒரு குட் எக்ஸாம்பிளை நீங்கள் என்ன பண்ணணும், செட் பண்ணணும். ஸோ இது நம்முடைய வேர்ல்டு லைஃப். இதே மாதிரி ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழணும்னு சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் வாழணும்னு சொன்னால், ஸோ ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் ஒரு குட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறவங்களாக காணப்படணும். ஸோ எல்லா காரியத்திலும். சரியா? ஸோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய சர்ச் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஸ்கூல் லைஃப், எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குட் எக்ஸாம்பிளாக செட் பண்ணுறவங்களா நீங்கள் காணப்படணும். சரியா? ஸோ இந்த அருமையான நாளிலும் இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் வாசிப்போம். டைட்டஸ் சாப்டர் 2 verse 7. In everything set them an example by doing what is good. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. ஸோ எது நல்லதோ அதை குறித்த ஒரு நல்ல ஒரு மாதிரியை, நல்ல ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் என்ன பண்ணணுமா, செட் பண்ணணுமா. ஸோ ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அநேகருக்கு ஒரு முன்மாதிரியான, அநேகருக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளான ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து முடிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.